சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல நம்ம அவல் கொழுக்கட்டை பண்ண போறோம். ரொம்ப பஞ்சு போல இருக்கும். அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதோட சேர்த்து ஒரு கார சட்னியும் பார்க்க போறோம். இது 2மே பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாம். கணேஷ் சதுர்த்திக்கு நீங்க பண்ணலாம். அப்படி பண்ணும்போது வெங்காயம் போடாம நீங்க பண்ணிக்கலாம். இதுக்கு மீடியம் சைஸ் அவல் 2 கப் எடுத்துக்கணும். இதை நல்லா வாஷ் பண்ணணும். இதை ரோஸ்ட் பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. அதே சமயம் ஊற வைக்கிறது ரொம்ப ஊற வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். ரொம்ப தின்னா ஒரு அவல் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிடலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். தேவைப்பட்டால் வறுத்த நிலக்கடலை, முந்திரியெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். இதில் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம், பெருங்காயம் எல்லாம் போட போகிறோம். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கணேஷ் சதுர்த்திக்கு பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி வெங்காயம் போட வேணாம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் எல்லாம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலரை கொடுக்கும். இதை நல்லா வதக்கலாம். 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இதுக்கப்புறமா ஊற வச்ச அவல் அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்கணும். ஏன் அப்படின்னா, அவல் நம்ம வேக வைக்க போகிறதுனால இதில் லைட்டாக வதங்கினா போதும். அந்த மசாலா உள்ளே ஏறணும், அவ்வளோதான். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். அதே சமயம் தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதீங்க. தண்ணியில் நம்ம இதை வதக்கவே கூடாது. ஃபைனலாக தேங்காய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, ஒரு 1/4 கப் தேங்காயை நல்லா துருவி போட்டுக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்தும் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான ஷேப்பில் நீங்கள் கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம். அதாவது ஓவல் ஷேப்லையாக இருக்கட்டும், உருண்டை வடிவில், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பிடிச்சிக்கலாம். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா பர்ஃபெக்டான ஹெல்தியான நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடும். அதாவது ஆயிலோ நெய்யோ ரொம்பவுமே யூஸ் பண்ணாத ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். வாழை மேலே வச்சுட்டு நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது அந்த வாழலையோட ஸ்மெல், அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொழுக்கட்டையில் போகும். மீடியம் ஃப்ளேமில் 5 to 8 மினிட்ஸ், அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இது குழந்தைகளுக்கு மார்னிங் அவசரமாக இருக்கும்போது ஸ்நாக்ஸாக நம்ம கொடுத்து விடலாம். கூட கொஞ்சம் சட்னி கொடுத்து விடலாம், நல்லாவே இருக்கும். இதுலேயே நான் ரவா கொழுக்கட்டையெல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உள்ளே எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், கையில் எடுத்தோன்னா உடஞ்சிரும் அப்படியே. இதுக்கு தேவையான இன்ஸ்டன்ட் கார சட்னி ரொம்ப பர்ஃபெக்டான மேட்சிங்னு சொல்லலாம். இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி எடுத்துக்கலாம், வரமிளகாய், புளி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமையே அரைச்சிக்கணும். இதை அப்படியே தாளித்து கொட்டலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பேனில் போட்டு வதக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு நல்லா வெடிக்கணும். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு லைட்டாக வதக்குங்க. இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு விழுது அதையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். அப்படி வதக்கும்போது அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துடும். அதே சமயம் குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது காரம் இருக்காது. ஸோ குழந்தைகள் இருக்கும்போது கொஞ்சம் நீங்கள் கம்மியாக கூட போட்டுக்கலாம் மிளகாய். இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். சொல்லப்போனால் எல்லா கொழுக்கட்டை ரெசிபிக்குமே இந்த சட்னி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மோமோஸ் கூட நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம்.